يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனது கடமைகளில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஏக வல்லோனுடைய அன்பும் கருணையும் நம் மீது உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாகவும், மேலும் நமக்கு நேர்வழி காட்டியாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது குடும்பத்தார்கள், அவர்களுடன் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அவர்களது கொள்கையை ஏற்று நடந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத பெரும் கருணை என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஷாபான் மாதத்தின் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக, இந்த ஷஅபான் மாதத்தில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக இந்த மார்க்கத்தில் மார்க்க அடிப்படை என்று ஒன்று இருக்கின்றது. யார் சொன்னாலும் மார்க்கம் ஆகிவிடுமா என்றால் அப்படியான ஒரு மார்க்கம் நமது இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய் என்று சொன்னாலும் சரி, செய்யக்கூடாது என்று சொன்னாலும் சரி, அதனுடைய உரிமை யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லையா என்று நாம் கேள்வி கேட்டால், அவர்களுக்கு கூட இந்த மார்க்க விவகாரத்தில், யாருக்கு? அல்லாஹுடைய தூதருக்கு கூட இந்த மார்க்க விவகாரத்தில் சுயமாக ஒரு கருத்தை சொல்லுவதற்கு தடை இருக்கிறது. அவர்களாக கூட என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று அவர்களால் சொல்ல முடியாது. அவர்களால் ஒரு விஷயத்தை தடுக்கவும் முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் என்றால் யார்? அல்லாஹ் எதை நமக்கு மார்க்கம் என்று சொல்லித்தர அவர்களுக்கு சொல்லுகின்றானோ அந்த விஷயத்தை நமக்கு எத்தி வைப்பவர்கள். உதாரணத்திற்கு, அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார். உங்களது உம்மத்துக்கு சொல்லுங்கள், உங்களது உம்மத்துக்கு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்களை நோன்பு நோக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றான்னு வைங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்கள் துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு வையுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அப்ப இதுதான் அடிப்படை. இப்படித்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால்,
அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் என்ன அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி முன்மொழிய சொல்கிறான் என்றால், ஒன் நஜ்மி இதா ஹவா மா லல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா. இந்த நபி தனது மனோ இச்சையை பின்பற்றி எதையும் பேச மாட்டார். மார்க்க விவகாரத்தில் என்ன செய்ய மாட்டாரு? தமது மனோ இச்சையை பின்பற்றி, நமது மனம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி எதையும் பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹய்யுஹா, அவர் அறிவிப்பது வஹியை தவிர, இறை செய்தியை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தும் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் சொல்லி விடுகின்றான், நீங்க சொல்லிருங்க, நான் மார்க்க விவகாரமாக ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்லுவது கிடையாது. நான் வஹி என்ற ஒரு விஷயத்தை சொன்னால் நான் வஹியைத்தான் சொல்வேனே தவிர வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். இந்த ஷாபான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஷாபான் மாதம் என்பது ரமலான் மாதத்திற்கு ஒரு மாதம் முன்பாக வரக்கூடிய மாதம். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்திலே நமக்கு என்ன மாதிரியான அமல்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளவு நம்மால் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதத்தில். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பார்கள், இப்படியே முழு மாதமும் நோன்பு வைத்து விடுவார்களோ என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைப்பாங்களா, இந்த முழு மாசமும் நோன்பாவே இருந்துருவாங்களோ அப்படின்னு நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அதே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த மாதத்தில் இவர்கள் நோன்பு பிடிக்கவே மாட்டார்கள் போல என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடிக்காமலும் இருந்திருக்கிறார்கள். இப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாகும், ஷாபான் மாதம் என்பது எனது மாதமாகும், ரமலான் மாதம் என்பது எனது சமுதாயத்தின் மாதமாகும், எனது சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு அன்பளிப்பாகும் என்பது போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த ஷாபான் மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து இருக்கிறார்கள், இந்த மாதத்தில் நமது அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படுகின்றது, எனது அமலும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும், நான் நல்ல அமல் செய்தவனாக எனது அமல்கள் எல்லாம் உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டும், அதனால்தான் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறோமா என்று கேட்டால், நாம் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எந்த ஒரு நோன்பை வைப்பது கிடையாது. பொதுவாக சொல்லுவோம் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை தவிர பிறகு சுன்னத்தான நோன்புகளை வைப்பதில் நாம் சற்று கவனக்குறைவாகத்தான் இருக்கின்றோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் இந்த நோன்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். ஏன் இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பதனால் நமக்கு 2 விதமான நன்மைகள் இருக்கின்றது. ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக, இந்த மாதம் நாம் வைக்கக்கூடிய நோன்பின் மூலமாக முதலாவது ஒரு சுன்னத்தை நாம் என்ன செய்கின்றோம்? நடைமுறைப்படுத்தி விடுகின்றோம் என்கிற ஒரு நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துடுவோம். அடுத்தபடியாக என்ன மாதிரியான கேட்டகரி என்று சொன்னால், நாம் அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திற்கு முத்தாய்ப்பாக
ரமலான் மாதத்திற்கு முன்னோடியாக ஒரு சின்ன பயிற்சி என்று கூட இந்த நோன்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரமலான் மாதம் பிறை அறிவிச்சுட்டாங்க, வைத்துக் கொள்வோம். பிறை நாளைக்கு எல்லாரும் நோன்பு வைக்கன்னு சொல்லணும்ங்கிற நாம அன்னைக்கு நைட்டு என்ன செய்வோம், சஹர் சாப்பாடுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்றதுக்கு ஜாமான்களை தேடுவோம். கறி வாங்குவோமா, மீன் வாங்குவோமா, இல்லை முட்டையை வாங்கி பொரிப்போமா, இப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் அன்னைக்கு நைட்டு தான் என்ன செய்வோம், ப்ரிப்பேர் ஆகும். திடீரென்று அந்த நைட்ல எந்திரிக்கிறது கூட சிரமமா இருக்கும். திடீரென்று அந்த ஒரு நாள் திடீரென்று 3:30 மணிக்கு, இவ்வளவு நாள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு 3:30 மணிக்கு எந்திரிச்சு, அந்த நாள் திடீரென்று எந்திரிச்சு திடீரென்று அந்த ஒரு வருடம் கழித்து அந்த இது நோன்பு வைக்கிறோன்னு வைங்க, என்ன ஆகும், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, முத நாள் தலைவலி, ஒரு உடலுக்கு ஒவ்வாமை, வாந்தி, மயக்கம், இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுதா இல்லையா? அப்ப அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக வேண்டி, ரமலானை நம்ம இலகுவாக அடைந்து கொள்வதற்காக வேண்டி இதை நாம் இந்த மாதத்தை ஒரு பயிற்சி மாதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் நாம் போன ரமலான் மாதத்திலே உடல்நிலை சரியில்லாமல் பெண்களாக இருந்தால் அவர்களது உடல் உபாதையின் காரணமாக சில நோன்புகளை அவர்கள் விட்டு இருக்கலாம். அதே நேரம் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் சில நோன்புகளை வைக்காமல் விட்டு இருப்போம். பிரயாணத்தின் காரணமாக சில நோன்புகளை வைக்காமல் விட்டு இருப்போம். சரி, அதையெல்லாம் கணக்கு பண்ணி இந்த மாசத்துல என்ன செஞ்சிருவோம், அந்த விடுபட்ட நோன்புகள் எல்லாம் வச்சிருவோம். அப்படிங்கிற அளவிற்கு நாம் என்ன செஞ்சிடலாம், அதையும் வைத்துக் கொள்ளலாம். அதாவது இந்த மாசத்துல நாம் என்ன நோன்பு வைத்தாலும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிடும். விடுபட்ட நோன்புகளை வைத்தாலும் நமக்கு ஒரு நல்ல 2 மாங்க விடுபட்ட நோன்பு வச்ச மாதிரி ஆகி போயிருச்சு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த ஒரு இந்த மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த விஷயத்தை நாம் பின்பற்றிய ஒரு என்ன செய்யலாம், ஆகிக்கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரியான 2 விதமான நன்மைகள் இருக்குது. அப்ப இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்தவரை இதுதான் நமது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. அப்ப என்ன நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக நாம் நோன்பு வைக்க வேண்டும், நம்மால் முடிந்த அளவிற்கு நோன்பு வைக்க வேண்டும். இந்த நோன்பினால் நமக்கு ரமலான் மாதத்தை இலகுவான முறையில் நாம் அடைந்து அந்த மாதத்தில் நாம் என்ன செய்யலாம், நல்ல ஆரோக்கியமான நிலையில் நாம் என்ன செய்து கொள்ளலாம், அந்த நோன்பை பரிபூர்ணப்படுத்தி விடலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த இந்த மாதத்தை நாம் நமக்கு இன்னொரு 10-15 நாள் இருக்குது, 15 நாள் கிட்ட இருக்குது ரமலான் மாதம் வருவதற்கு. இந்த 15 நாட்களாவது நம்ம என்ன செய்து கொள்ளலாம், நாம் இதுவரை நோன்பு வைக்காவிட்டால் கூட இந்த இடைப்பட்ட நாட்களில் நாம் அதிகமாக நோன்பு வைத்து அல்லாஹுடைய அந்த பேரருளை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஷஅபான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்கிற தலைப்பின் கீழாக முதலாவது உரையிலே செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இந்த இரண்டாவது உரையிலே நாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தீமைகள் எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த மாதம் என்றும் இல்லை, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக தீமைகளை செய்யக்கூடாது. ஆனால் நமது மார்க்கத்திலே நன்மையின் பெயரால் சில தீமைகள் நடைபெறுவதை நம்மால் பார்க்கிறோம். நன்மையின் பெயரால் எப்படி தீமைகள் நடைபெறும் என்று சொன்னால், அமல்களின் பெயரால் சில பேர் என்ன செய்வாங்க, அமல்களை செய்வார்கள். ஏன் இந்த அமல்களை செய்கிறீர்கள் என்று கேட்டால், நீண்ட காலமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்க. அப்படியா, நீண்ட காலமாக செய்வது மார்க்கமா என்று கேட்டால், ஆமா காலங்காலமா செய்யறோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் என்ன ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ மார்க்கத்தினுடைய அடிப்படையை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன செய்யறதில்ல, விளங்காமல் மக்கள் அறியாம இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவேதான் செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி இந்த உரையில் நாம் அறியவிருக்கின்றோம். இப்போ இந்த மாதத்தில்
நான் சொன்ன இந்த விஷயங்களை விட இந்த அதிகமாக நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னோமே அந்த விஷயத்தை விட குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்ந்தெடுப்பார்கள். ஷாபான் பிறை 15, அதாவது நேற்று, அந்த பிறை 15ஐ தேர்ந்தெடுத்து, நேற்று என்று சொல்வதை விட இன்று, இந்த 15லே இன்னைக்கு என்ன செய்வாங்க என்று சொன்னால், நேற்று இரவு சில அமல்களை செய்வார்கள். மகரிபு தொழுதற்கு பிறகு ஒரு 3 யாசினை ஓதுவார்கள். ஒரு யாசின் அது யாருக்கு ஓதுவாங்க? கபராளிமார்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யாசின் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி, ரிஸ்க்குக்காக வேண்டி, நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக வேண்டி, இப்படி ஒரு 3 யாசினை ஓதுவார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள்? இரவிலே தஸ்பீஹ் நஃபில் அப்படின்னு ஒரு வணக்கத்தை புரிவார்கள். அந்த வணக்கம் எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், 2 ரக்காயத் தொழுவார்கள், அல்ஹம்து சூரா ஓதுவார்கள், அதிலே குல் ஹுவல்லாஹு அஹத் அதிகமான முறை ஓதுவார்கள், 100 முறை ஓதுவார்கள், 10 முறை ஓதுவார்கள், இப்படி ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு அமலை செய்வார்கள். அதே போன்று அந்த காலையில் என்ன செய்வாங்க? நோன்பு வைப்பார்கள். பர்டிகுலரா இந்த நாள் ஷாபான் பிறை 15ஐ தேர்ந்தெடுத்து ஒரு நோன்பு வைப்பார்கள். இதுவெல்லாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பொதுவான மக்களிடம், முஸ்லிமான மக்களிடம் கேட்டால், நல்ல அமல் தானே, குர்ஆனை ஓதுகின்றோம், இரவிலே நின்று வணங்குகின்றோம், காலையிலே நோன்பு வைக்கின்றோம், நல்ல விஷயம் தானே அப்படின்னு மக்களுக்கு பொதுவான எண்ணம். ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேனே, அதை நாம் நன்றாக மனதில் பதிய வைத்து ஒரு கேள்வியை கேட்டால், இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இந்த ஷாபான் பிறை 15 பராத் என்ற ஒரு இரவுக்கு பெயர் வைத்து, அந்த இரவிலே இந்த 3 யாசின்களை ஓத வேண்டும், இரவில் நின்று வணங்க வேண்டும், காலையில் நோன்பு வைக்க வேண்டும். இப்படியான ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இது ஒரு சிஸ்டமா தானே பண்றீங்க, சும்மா ஏனதானே பண்றீங்க. கரெக்டா 3 யாசின் தானே ஓதுறீங்க, ஒரு யாசினோ 2 யாசினோ ஓதலையில. அப்போ ஒரு சிஸ்டம், ஒரு 3 யாசின் ஓதுறீங்க, இரவில் நின்று வணங்குறீங்க, காலையில நோன்பு வைக்கிறீங்க, ஓகே, வெரி குட், அல்ஹம்துலில்லாஹ். எங்கிருந்து இந்த அமலை எடுத்துக்கொண்டீர்கள்? அதுதான் நான் இந்த சமுதாயத்திடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அமல் நல்ல அமல் தான், மாற்று கருத்து இல்லை. எங்கிருந்து வந்தது இந்த அமல்? யார் இந்த அமலை நமக்கு சொல்லி தந்தார்கள்? அல்லாஹ் நமக்கு இப்படியான ஒரு அமலை நமக்கு சிஸ்டமேட்டிக்காக சொல்லி கொடுத்தானா, அல்லது அல்லாஹுடைய தூதர் நமக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தார்களா என்பதை பொதுமக்களாகிய முஸ்லிம்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்போ சில பேர் சொல்லுவார்கள், ஆமாம், இதுக்கு ஹதீஸில் இடம் இருக்கிறது, இதற்கு ஹதீஸிலே இடம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே இந்த ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கிற கபரிஸ்தான்ல போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செஞ்சாங்க, தேடி போனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, ஆயிஷாவே, உன்னை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவேன் நீ நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நானும் அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா, என்னண்டு, இன்றைய அமலில் நான் இந்த இரவிலே அல்லாஹ் என்ன செய்கின்றானாம், ஷாபான் பிறை 15 இரவிலே என்ன கேட்கின்றானாம் அல்லாஹ், என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படி என்று கேட்பதாகவும், அப்படி பாவ மன்னிப்பு தேடுபவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குபவனாகவும், அந்த பாவ மன்னிப்பு எந்த அளவு இருக்கும் என்று சொன்னால், இந்த பனு கல்ப் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட சில ஆடுகள் வளர்ப்பாங்க. அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் எப்படி இருக்கும்னா, நிறைய ரோமங்கள் இருக்கும் உடம்புல, நிறைய ரோமங்கள் இருக்கும், எண்ண முடியாத ரோமங்கள் இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு இப்ப சில 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 நாடுகள்ல பார்த்திருப்பீங்க, புசு புசுன்னு இருக்கும் அந்த ரோமங்களை. அதை எடுத்து என்ன செய்வாங்க, கம்பளி ஆடைகள்லாம் தயார் செய்வார்கள். இந்த பனிப்பிரதேசங்கள்ல வாழும் பார்த்தீங்களா சில ஆடுகள், அதனுடைய உடம்ப பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய கறி வெயிட்டை விட அதனுடைய தோல் வெயிட் அதிகமா இருக்கும், அவ்வளவு புசு புசுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட சில ஆடுகள் இருக்கும். அந்த ஆடுகளில் உள்ள ரோமங்களை விட அல்லாஹ் என்ன செய்கின்றான், இவர்களது பாவங்களை மன்னிக்கின்றான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் திருமிதி என்கிற நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த ஒரு செய்தி தான் ஆதாரம். இந்த ஒரு செய்தி தான் இவர்கள் ஆதாரமாக யார் எடுத்து காண்பிக்கிறாங்க? சுன்னத்துல் ஜமாத் என்று தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய
அந்த இமாம்கள் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ ஒரு நேரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நாம என்ன சொன்னாலும் மக்கள் என்ன செய்வாங்க, அமல் செய்வார்கள். வருமானத்திற்காக வேண்டி சில விஷயங்களை அந்த காலத்திலேயே நான் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படின்னு தெரியல, அன்றைய ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு யாசின் ஓதுவதற்கு ஆள் கிடைக்காது, இமாம்கள் பற்றாக்குறையா இருக்கும். ஒரு இமாம் தான் என்ன செய்வாரு, ஒவ்வொரு வீட்டுக்கா போவாரு. எல்லார் வீட்லயும் அன்னைக்கு வாழைப்பழம் இது பண்ணுவாங்க, ரொட்டி சுடுவாங்க, ஒவ்வொரு நடைமுறையெல்லாம் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மறைந்து போய்விட்டது. அப்ப அவருக்கு போற வீடுகளுக்கெல்லாம் நல்ல வருமானம். ஒரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, சில பேர் வீட்டுல 50, அந்த காலத்துல 20 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க. ஒரு யாசினுக்கு 10 ரூபா, 3 யாசினுக்கு 30 ரூபா, இப்படி கணக்குல கொடுப்பாங்க. அப்படியே வரிசையா அப்படியே அஜரத்து ஜிப்பா போட்டிருப்பாரா, ரெண்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாரு அப்படின்னா 2 ஜிப்பா என்ன செய்யறோம், வீங்கி போயிடும், அவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துடும். அப்ப இப்படியான சில இந்த வருமானத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமல் தான் இது. அப்ப ஹதீஸ் இருக்குதே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, முதலாவது அந்த ஹதீஸை நீங்க நல்லா கவனிங்க. அந்த ஹதீஸ்ல என்ன கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகி ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உன்னை விட்டு நான் போயிடுவேன் நினைச்சியா, நானும் அல்லாஹுடைய கைவிட மாட்டேன்னு சொல்றாங்க. சரியா, சரி. அப்ப அந்த நைட்டுக்கு என்னதான் சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு அல்லாஹ் பாவம் பண்ணி போனாங்கிறான், அதனால பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதானே, இவ்வளவுதான் அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல 3 யாசின் ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இல்ல. காலையில நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா? இல்ல. இரவு நின்று தொழுகணும் சொல்லி இருக்கிறதா? இல்ல. அப்ப எதுவுமே இல்ல. அப்ப நியாயமா பார்த்தா அந்த ஹதீஸை தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யணும், நேரம் மையவாடிக்கு போய் நைட்டு 12 மணி போல ஒரு மையவாடிக்கு போய் நின்று அங்க இருந்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதைத்தான் என்ன செய்யணும், அவங்க சொல்லணும், அதைத்தான் செய்யணும். ஆனா அந்த சொல்லக்கூடிய ஹதீஸுக்கும் இவர்களுக்கும் அந்த சம்மதம் இல்லை. அப்ப இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸா என்று கேட்டால், இந்த ஹதீஸ் அன்றைய காலகட்டத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே இது பலவீனமான செய்தி என்று இன்றும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேண்டாலும் நீங்க இப்பவும் இருக்குது, இந்த திருமிதி அப்படிங்கிற கிதாபு இருக்குது, அதை அறிவித்த செய்தி அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. அதுல என்ன அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், அந்த திருமிதி அப்படிங்கிற இமாம் அறிவிச்சாங்கல்ல, அவர்களுக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி கிதாப்னு சொல்றோம்ல, அவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, இவர்கள் வந்து இவர்கிட்ட வாங்கி இந்த ஹதீஸை அறிவிச்ச உடனே இமாம் புகாரி இமாம் இந்த ஹதீஸ் இவர் பதிவு செய்யறத பார்த்துட்டு, இமாம் புகாரி இமாம், அதாவது புகாரி இமாமுடைய பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முகமது. அந்த முகமது அப்படிங்கிற புகாரி இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நீ அறிவித்திருக்கக்கூடிய இந்த யஹ்யா உருவா அப்படிங்கிற இந்த ஆளும் இந்த யஹ்யா அப்படிங்கிற ஒரு ஆளும் 2 பேரும் சேர்ந்து சொன்னதாக இந்த ஹதீஸை நீ அறிவிச்சிருக்கிற. ஆனா இந்த 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க இல்லையப்பா. இந்த 2 பேரும் வந்து ஒருத்தர் பாத்துக்கிற வாய்ப்பு இல்லையே. இவருடைய காலகட்டம் வேற, இவருடைய காலகட்டம் வேற. இவர் சொன்னதாக நீ இவர் வாங்கி அறிவிச்சிருக்கிறீ, இது என்னப்பா, இது இந்த செய்தி சரியான செய்தி இல்லையப்பா. ஹதீஸுகள்ல அப்படி ஒரு ஒரு நடைமுறை இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறேன்னு வைங்க. இப்ப நான் யார்கிட்ட இருந்து கேட்டிருக்கணும் என்று சொன்னால், என்னுடன் வாழ்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சரி அப்ப இவருக்கு வந்து வயசு ஒரு 40 வயசு ஆகுது, அப்ப இவரோட வாழ்ந்தவராது அவர் இருப்பார், அவர் அப்படிங்கிற மாதிரி இமாம்கள் தேர்ந்தெடுப்பாங்க. நான் என்ன செய்யற, ஒரு ஹதீஸை சொல்றேன்னு வைங்க, என்னிடம் கேட்கக்கூடிய இமாம் என்ன சொல்றாரு, சரிப்பா நீங்க யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நான் வந்து காந்தி தாத்தாட்ட இந்த ஹதீஸை கேட்டேன் அப்படின்னு சொல்றேன். எப்ப காந்தி காலம் எந்த காலம், நீ அவரை எப்போ மூத்தா போயிட்டாரு, நீ என்னப்பா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நான் என்னுடன் வாழாத ஒருவருடைய பெயரை சொல்லும் போது அந்த ஹதீஸை என்ன மாதிரி போட்டு விடுவாங்க என்று சொன்னால், அது பலவீனமான செய்தி, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, சும்மா இவரா அடிச்சு விடுறாரு அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸையும் பதிவு செய்வாங்க. அந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு, ஏன்னா பிற்காலத்துல வந்து இதுக்கு வந்து வேற சரியான ஆதாரங்கள் கிடைக்குமா என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. ஆனால் கிடைக்காத வரைக்கும் என்னதுதான் அது பலவீனமான செய்தி தான். இப்படி ஒரே ஒரு இந்த பலவீனமான செய்தியை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் இப்படியான ஒரு அமல்களை செய்கிறார்கள். எனவே இது வந்து எந்த அளவிற்கு இந்த பித்அத்துகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சுன்னத்து வல் ஜமாத்தினர் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயமும் தேவை கிடையாது, அல்லாஹ் சொன்ன விஷயமும் தேவை கிடையாது, இமாம்களை தானே பின்பற்றோம்னு சொல்றாங்க. இந்த இமாம்கள் யாரு, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஷாஃபி இமாம் அவர்களுமே இந்த பராத்து இரவை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு கடுமையான பித்அத் ஆகும்,
இது ஒரு மோசமான ஒரு நடைமுறையாகும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களா ஏன்பா செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தங்களுக்கு தேவை என்பதற்காக வேண்டி, ஒரு புதிய நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இப்படியான ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அப்ப சில பேருக்கு ஏன் இந்த இது போன்ற அமல்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே போகிறது என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஒரே ஒரு வாதம். என்ன சொல்லுவாங்க, நன்மைதானே செய்யறோம், யாசின் ஓதுறது ஒரு தப்பா, நோன்பு வைக்கிறது ஒரு தப்பா, இரவில் நின்று வழங்குறது தப்பா? கேட்ட உடனே நம்ம ஒரு அப்பா ஒரு பொதுமக்களுக்கு என்ன மனநல வரும், ஆமா அதெல்லாம் என்ன தப்பா, அது நல்லது என்ன அப்படின்னு. நீங்கள் இந்த இடத்தில் தான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது மார்க்கத்தில் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, மார்க்கம் என்றால் அதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை கூட்டினாலோ குறைத்தாலோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த அளவிற்கு நான் சொல்றேன் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி தோழருக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துவா என்று சொன்னால், இரவில் படுக்கும் போது ஓதக்கூடிய துவா. அந்த துவா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹ் யார் இரவில் கடைசி நேரத்தில் எல்லா துவாவும் அதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் ரப்பில் ஃபலக் குல் ரப்பின் நாஸ் 3 தடவை எல்லாம் ஓதி நமது கை கால் எல்லாம் தேய்ச்சிட்டு வலது பக்கமாக ஒருங்கிணைந்து படுத்துட்டு இந்த துவாவை ஓத சொல்லி இருக்கிறாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வலது அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظஹரி இலைக் ரகபத்தன் வரஹபத்தன் லா மல்ஜஅ வலா மல்ஜ மின்க இல்லா இலைக். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா எனது காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். ஒரு மனிதனுக்கு ஒரு நாள்ல பல பிரச்சனைகள் இருக்கும், பல கவலைகள் இருக்கும், பல தேவைகள் இருக்கும். இப்ப கடைசியா படுக்கும்போது என்ன செய்யறாங்க மனிதன், அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளவோ நடந்து போயிருச்சு, என்னுடைய காரியத்தை எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி, உன்னை நோக்கி எனது முகத்தை திருப்பி விட்டேன், உன்னிடம் எனது காரியங்களை ஒப்படைத்து விட்டேன், உன்னை கொண்டு நான் அனைத்தையும் பொருந்தி கொண்டேன். ரகபத்தன் வரஹபத்தன் லா மல்ஜஅ வலா மல்ஜ மின்க இல்லா இலைக். அல்லாஹும்ம ஆமன்து, இறைவா நான் நம்பிக்கை கொண்டேன், பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த, நீ இறக்கி அருளிய அந்த வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். உபி நபியிக்கல்லதி அர்சல்த, நீ எங்களுக்கு அனுப்பினாயே நபிமார்கள் அவர்களையும் நான் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் படுத்தார் என்று சொன்னால், அன்று இரவில் அவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால், அவரை கேள்வி கணக்கே இல்லாமல் செய்வார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். இப்படி ஒரு ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு திருப்பி கேட்கிறாங்க, எங்க நான் சொல்லி தந்ததை சொல்லு பாப்பன். இவர் என்ன செய்யறாரு, கரெக்டா சொல்றாரு. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظஹரி இலைக் ரகபத்தன் வரஹபத்தன் லா மல்ஜஅ வலா மல்ஜ மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த. இங்கனக்குள்ள என்ன சொன்னா, இதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லி கொடுத்தார்கள், ஒபி நபியிக்கல்லதி அர்சல்த. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். ஒபி நபியிக்கல்லதி அர்சல்த அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கேட்ட நபி தோழர் எப்படி சொல்றாரு சொன்னால், நபி ரசூல் ரெண்டு ஒண்ணு தானே, ஒரு ரசூலிக்கல்லதி அர்சல்த அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு, நான் உனக்கு எப்படி சொல்லி தந்தேன், நபியும் ரசூலும் வேற 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 கிடையாது, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். நபி என்றாலும் எடுத்து சொல்லக்கூடியவர் தான், ரசூல் என்றாலும் எடுத்து சொல்லக்கூடியவர் தான், அனுப்பப்பட்ட ஒரு தூதர், ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். நபி கல்லதி அர்சல்து தானே சொல்லி கொடுத்தேன், நீ என் ரசூலி கல்லதி சொல்ற, இல்ல ரெண்டு உனக்கு. நான் உனக்கு என்ன வார்த்தையே சொல்லி கொடுத்தேன், நபி என்று சொன்னேனா ரசூல் என்று சொன்னேனா? அப்ப இதுதான் அளவுகோல். ஒரு துவா ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கறாங்க, அவர் அந்த நேரத்திலே மாத்துறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இதையப்பா நீ மாத்துற, நான் என்ன சொன்னா அதுதான் செய்யணும் அப்படி. இப்ப நன்மைன்னு சொல்லி செய்யறாங்கல்ல. இப்ப காலையில என்ன செய்யறாரு, சுபுவுக்கு எல்லாம் தொழுக வருவீங்க, சுபுவுக்கு சுன்னத்துல் ஜமாத்தினர் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் விளங்குவதற்காக ஒரு கேள்வியை கேட்கின்றேன். நன்மை தானே, காலையில சுபு தொழுக வர்றீங்க, இமாம் என்ன செய்யறாரு, சுபு தொழுகை எத்தனை ரக்காயத்து, 2 ரக்காயத்து. ஃபர்து தொழுகை எத்தனை ரக்காயத்து, 2 ரக்காயத்து. 2 ரக்காயத்துக்கு பதிலாக இன்னைக்கு லுஹருக்கு தொழுகம்ல 4 ரக்காயத்து, அதே போன்று தொழுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கொடுத்துட்டாரு. பின்னாடி தொழுகக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தினராக இருந்தால் கூட நீங்க என்ன அவரை இமாம் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்தா போன்னு எந்திரிச்சு போவீங்களா, அல்லது நீங்க அந்த இமாம்கிட்ட கேள்வி கேட்பீங்களா, என்ன ஹஸரத் சுபுஹுக்கு 2 ரக்காத் தானே, என்ன நீங்க 4 ரக்காத் தொழுக வச்சிட்டீங்க, மறந்துட்டீங்களா, தப்பா கப்பா வச்சிட்டீங்க கேட்போமா இல்லையா?
அதற்கு இப்படி நீங்க கேட்டு அதற்கு அந்த இமாம் ஏங்க 2 ரக்காத்து கூட தொழுத இது தப்பா? நன்மை தானங்க. 2 ரக்காத்து கூட தொழுத நன்மை தானங்க, போங்க அப்படின்னு சொல்லுதுன்னா நீங்க ஏத்துக்கொள்வீர்களா? மாட்டீங்க தானே. அது எப்படிங்க 2 ரக்காத்துனா 2 ரக்காத்தாங்க, நீங்க யாருங்க அதை கூட்டுறதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் 2ஐ தானே சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்ப அங்கு வேலை செய்யக்கூடிய நமது அறிவு ஏன் இல்லாத ஒரு அமலை நம் மீது திணிக்கும் போது நமக்கு இந்த அறிவு என்ன வேலை செய்யவில்லை? அப்ப உடனே நீங்க கேட்பாங்க, என்னடு இவர்கள் பார்த்தீர்களா ஒரு அமல் கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நான் இதுக்கு முந்தின உரையை கவனித்தவர்கள் விளங்கிக் கொள்ளலாம். என்ன சொன்னாங்க ஆயிஷா நாயகி? இந்த மாசம் ஃபுல்லா நோம்பு இந்த மாசம் ஃபுல்லா வைத்துக் கொண்டே இருப்ப. நீங்க ஒரு நாள் என்ன செய்யறீங்க, தேர்ந்தெடுத்த நோம்பு வைக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், இந்த மாசம் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நோம்பு வைங்க அப்படிங்கிறோம். அப்ப நல்ல அமல் யார் அதிகமா செய்ய சொல்கிறார்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நடக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் பேசக்கூடிய நாங்க தான் செய்யறோம், நல்ல மக்கள் அதிகமாக செய்ய சொல்கின்றோம். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் நின்று கொண்டு முஸ்லிம்கள் யாராக இருந்தது அதை விட்டு நீங்கள் ஒரு மஹல்லாவா இருக்கிறோம், ஒரு அமைப்பா இருக்கிறோம், ஒரு ஜமாத்தா இருக்கிறோம், கட்டமைப்பு கெட்டு போயிடும் அப்படி இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா நாளை நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுடன் சேர்த்து உங்களையும் அல்லாஹ் நரகத்தில் போடுவார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பீங்க. எப்படி பிரார்த்திப்பீங்க? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். அந்நாளில் அவர்களது முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும் பொழுது அவங்க துஆ செய்வாங்களா? எப்படி? யாலைத்தனா எங்களுக்கு ஏற்பட்ட கை செய்தமே, ரப்பனா இன்னா அத்அனா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா. எங்களது தலைவர்களும் எங்களது பொறுப்பாளர்களும் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைனி மினல் அதாபி வலஅன்ஹும் லஅனன் கபீரா. இறைவா, ரப்பனா ஆத்திஹிம் லிஃபைன், அவர்களுக்கு 2 மடங்கு, எங்களுக்கு 1 மடங்கு நன்மை வேதனை செய்யறியா, அவர்களை 2 மடங்காக நீ வேதனை செய்வாயாக. வலஅன்ஹும் லஅனன் கபீரா, சபிப்பதில் மிகப்பெரிய சாபமாக அவர்களை நீ சபித்து விடுவாயாக. அப்படி யாரு கேட்பார்களா? எந்த ஊர் என்று, எந்த மஹல்லா என்று, எந்த ஜமாத் என்று, எந்த தலைவர் என்று, எந்த ஆலிம் என்று நீங்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் விட்டு நீங்கள் பின்பற்றினீர்களோ அவர்களுக்கு எதிராக அவர்களை பின்பற்றியவர்கள் இப்படி கேட்பதாக அல்லாஹ் திருக்குறானை சொல்லி காண்பிக்கின்றார். எனவே இது போன்ற ஒரு இறுதி நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இன்னும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியற வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கின்றோம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்ந்து அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியற வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கின்றோம். ஆஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசாவுக்கு இப்படி விடுமல்ல, இப்படி வந்துங்க சின்ன பையன், சின்ன ஆள் கிளம்ப முன்னாடி விட்டுருங்க. ஸ்கூல் பசங்க கொஞ்சம் இங்கிட்டு வந்துருங்க. உட்காரு. இடம் பின்னாடி இருந்துச்சுன்னா நிப்பாட்டிங்க, நின்றுங்க. இடம் பின்னாடி சஃபு இருந்துச்சுன்னா நின்றுங்க. காம சொல்லுங்க, சொல்லு. சஃபை நேராக நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மொபைல் போன்களை சைலண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி இடம் இருக்குதா? அப்படி சொல்லுங்க. நீ ஒன்று பின்னாடி போய்க்க. அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر.
அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். இல்லை, கடைசியில தான் தடை வச்சிருக்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த ரமலான் ஒரு நாளைக்கு முன்னாடி பின்னாடி அப்படியே தான் வைக்கக்கூடாது. ஸ்பெஷலாக வர மாதிரி இல்லைங்க. இல்லை 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 இல்லை, அப்படிலாம் இல்லை.